எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபைனல் மீட்டிங், ஒரு பேஜஸ் மீட்டிங் 11 மணிக்கு சீக்கிரம் போகணும். ஆனால் இருந்தாலும் இந்த மேடையில் சில விஷயங்களை நான் சொல்லிட்டு போகணும். ஏன்னா புன்னகத்து கீதா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கேசவன் அவர்களும் நானும் 1982 என்னுடைய படம் சட்டம் ஒரு இருட்டறை, நான் இயக்குனர், அவர் ஒளிப்பதிவாளர். இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சது. அதுல இருந்து கேசவன் 23 படமா 24 படமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 24 படம் பண்ணியிருக்கிறோம். நான் இயக்குனராகவும் அவர் ஒளிப்பதிவாளராக. இதுல எனக்கு ஒரு கெட்ட குணம், நல்ல குணம் ரெண்டுமே. தமிழ்ல நாங்கள் படம் பண்ணுவோம், உடனே தெலுங்குல கூப்பிடுவாங்க அதை ரீமேக் பண்றதுக்கு. என்னுடைய யூனிட் இருந்தால் தான் நான் வருவேன்னு பிடிவாதமா சொல்லுவேன். என்னுடைய கேமராமேன் வேணும், என்னுடைய எடிட்டர் வேணும், மற்றதில் யார் வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி எங்க போனாலும் தட்டாணிக்கு கல்லு லேது, சூப்பர் ஹிட், சிரஞ்சீவி வச்சு, தேவாந்துக்கிடு, அப்படி எங்க போனாலும். கன்னடத்தில் வேறு யார் சூப்பர் ஹீரோ? விஷ்ணுவர்தன், சங்கர் நாக். இப்படி எங்க போனாலும் வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து இத்தனை படம் பண்ணியிருக்கிறோம். ஆனா அவர் ஒரு விழாவில் நான் ஃபர்ஸ்ட் டைம், முதல் தடவையா நான் கலந்துக்கிறது தான். அதனால எனக்கு இது ஒரு ஸ்பெஷல் விழா. படத்தை பத்தி சொல்லணும்னா, இங்க சொன்னாங்க கீதா அவர்கள் ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை சொல்ல போறோம், நிஜத்தை சொல்ல போகிறோம், அதில் ஒரு நடிகையின் வாழ்க்கையுடைய உண்மையை சொல்ல போகிறோம் என்று சொன்னார்கள். இதுல இருந்தே தெரியும் படம் எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா நடிகன் நடிகை அவர்கள் வாழ்க்கையில வந்து பல பக்கங்கள் இருக்கும். மகிழ்ச்சி, சோகம், உழைப்பு, கஷ்டம், சில ரகசியங்கள், வெளியில் சொல்லக்கூடாத ரகசியங்களை எல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே ஜனங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் சில வெளியே தெரியாத பக்கங்கள் இருக்கும். அந்த பயோகிராபி, அந்த பக்கங்களை வெளிப்படையாக இந்த படத்திலே சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சோனியா அகர்வால் அவர்கள் நடிகையாக நடித்திருக்கும் அந்த நடிகையின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிக ஆவலோடு இருக்கிறேன். ஏன்னா இந்த படத்தின் வெற்றி அடைஞ்சா எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு புதிதாக ஒரு இயக்குனர் கிடைப்பார். ஒவ்வொரு தயாரிப்பாளர் புதுசா ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படம் வெற்றி அடைஞ்சா எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறார், வெற்றி பெற்ற தயாரிப்பாளர் கிடைக்கிறார். இந்த படம் வெற்றி பெற்றால் இயக்குனர் சங்கத்துக்கு, நான் வந்து இயக்குனராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு நண்பரோ, என் தம்பியோ, என் பிள்ளையோ அப்படி ஒருத்தர் கிடைப்பாரு. இதுல யாரு ஹீரோன்னு எனக்கு தெரியாது. இந்த ஹீரோவும் வெற்றி அடையணும். இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலாளர்கள், ஏன்னா உழைப்பு இது சாதாரணமா இல்லை. 35 நாள் இந்த படத்தை முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து நான் கேசவன் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க வந்து முதல்ல ஒரு 30 படம் 30 நாள்ல தான் எடுத்திருக்கோம். கரெக்டா ஒரு மாசம் தான் எங்களுக்கு. 31ஆவது நாள் அடுத்த படத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவோம் நாங்க 2 பேரும். ஒரு படம் 30 நாள், 29 நாள், இல்லைன்னா 28 நாள், அதிகபட்சமா 30 நாள் தான். சட்ட ஒருட்டரையோ, சாட்சியோ, நீதிக்கு தண்டனையோ, நீதிக்கு தண்டனைலாம் வந்து 22 நாள். இந்தியில அந்த படம் பண்ணும்போது 30 நாள் வெள்ளி விழா. அப்படி அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சில படங்களெல்லாம் நினைக்கும் போது 100 நாள்ன்றாங்க, 200 நாள்ன்றாங்க, 300 நாள்னு சொல்றாங்க, 320 ரோல்னு சொல்றாங்க. பயமா இருக்கு. அதெல்லாம் சொன்னா நாங்கெல்லாம் கெட்டவங்களாயிடுவோம். அவங்களும் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. வாழ்க, இந்த படமும் வெற்றி அடைவும் வாழ்க. எங்களுக்கு
எங்களுக்கு